என்டிஏ கூட்டணியுடைய தேர்தல் பணிகள் வேகமெடுக்க தொடங்கியிருக்கிறது. 23ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியுடைய தமிழக வருகையின் போது அதிமுக பாஜக கூட்டணியில் தொகுதி பங்கீடுகள் நிறைவு பெற்றுவிடும் என்ற பிரத்யேக தகவல் நியூஸ் 18க்கு கிடைத்திருக்கிறது. தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பியூஷ் கோயல் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடப் போகிறார்கள் என்பது தொடர்பான பங்கீடு இறுதி செய்யும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைக்கிறார். சுசித்ரா, பிரத்யேகமாக கிடைத்திருக்கக்கூடிய தகவல்களின் விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? தமிழ்நாட்டினுடைய தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தற்பொழுது பாஜக மற்றும் அதிமுக இடையேயான அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்து அடுத்த கட்டமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் பங்கேற்கக்கூடிய அந்த கட்சி கூட்டணியுடைய பேச்சுவார்த்தையும் முடிவை எட்டியுள்ளதாக பாஜக வட்டாரத்தில் கூறப்பட்டுள்ள நிலையில்தான் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக 23ஆம் தேதி பிரதமர் தலைமையில் நடைபெறவுள்ள அந்த கூட்டத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை, குறிப்பாக தேர்தல் உடன்படிக்கையை கையெழுத்திட்டு அந்த அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளதாக பாஜகவுடைய தமிழ்நாடு மாநில தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அது மட்டுமில்லாமல் இந்த பிரதமருடைய வருகைக்கு முன்னதாக வரும் 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் அவர் சென்னை வந்து பாஜகவினுடைய மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் உள்ளிட்ட தலைவர்களோடு ஆலோசனையில் ஈடுபட உள்ளதாகவும், அதன் பிறகு அதிகாரப்பூர்வ அந்த உடன்படிக்கை என்பது இறுதி செய்யப்பட்டு 23ஆம் தேதி அறிவிப்புகள் வெளியாகும் என்ற ஒரு தகவலை தான் பாஜக தரப்பிலிருந்து நியூசிலாந்துக்கு பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கான அந்த ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அந்த ஒரு செயல்கள் 23ஆம் தேதிக்கு பிறகு வேகம் எடுக்கும் என்றும், புதிய கட்சிகள் கூட்டணிக்குள் வர தயாராக இருந்தால் வரலாம், தாராளமாக வரலாம் என்ற ஒரு கருத்தையும் பியூஷ் கோயல் நியூசிலாந்துக்கு அவர் தெரிவித்துள்ளது. நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.